திடீர்னு ஒரு ஒரு பழைய பெயிண்டிங் மேல லைட்டா தூக்கி போட்டுறா. உடனே இந்த பெயிண்டிங்க திடீர்னு தீயார் பிடிச்சி எரியுது. இதை பார்த்தோன்னே எல்லாம் அந்த பையனை பிடிச்சிட்டா. ஐயா பாருங்க அப்படின்னு பையன் சொல்லுவோம். பார்த்தா அந்த பெயிண்டிங்க பனித்தடை வந்த பெயிண்டிங்கா மாறிச்சு. பையன் பொறியார பெயிண்டிங் வாங்கியிருக்கும் போல. பார்த்தா எல்லாரும் பையனை பிடிச்சிருக்கே. அந்த பையன் அது பையன் பெயிண்டிங்க கிழிச்சு போட்டுறான். இப்ப பழங்கால புதிய மேப்னு ஒரு மேப்பை காமிக்கவும் அந்த பணக்கார பையன் $10 மில்லியன் அந்த மேப்பை வாங்கிடும். போய் இவரனே அந்த மேப்பை எடுக்கிறோம்னு அந்த பாக்ஸை பிடிச்சி டொம்முனு கீழே தள்ளி விட அந்த பக்கத்துல அந்த பையன் உனக்கு பாக்ஸ் எனக்கு தந்துடா அப்படின்னு சொல்லவும் வேஸ்ட்னா வேஸ்ட் தானே எடுத்துக்கிறா வேணும்னா அப்படின்னு $1 மில்லியனுக்கு அந்த பையனுக்கு அந்த பாக்ஸ் விட்டுறேன். இதை பார்த்தா எல்லாரும் கடந்து சிரிக்கிறாங்க. உடனே பேச சொல்றான், இதுதானே உண்மையான புதையலே அப்படின்னு. அப்புறம் அந்த பணக்கார பையன் ஒரு மேப்பு திரிக்கவும் ஒரு வால் மாதிரி இருக்கு. ஆஹா, எனக்கு நல்ல வேலிபிளடா வால் கரைச்சி சேர்ந்துட்டு எல்லாரும் ஆச்சரியமா பார்க்க அந்த பையன் அந்த பாக்ஸை ஒரு ரொம்ப துச்சா எடுக்கிறான். பார்த்தா உள்ள ஒரு பெரிய வால் மாதிரி இருக்கு. எடுத்து மேல நெட்டினோட போதும் அப்படி ஒல்லி மாதிரி மேல பாஞ்சு போகுது. பார்த்தா ஒரு பக்கம் காத்தடிக்குது, இன்னும் பக்கம் மேல இருந்து படியா கொட்டுது. அப்புறம் எல்லாரும் பார்க்குறான், இதுதானே உண்மையான தெய்வீக வாழை அப்படின்னு.